சென்னை பள்ளிக்கரணையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிரவீன் மனைவி ஷர்மிளா தற்கொலை செய்து கொண்ட தொடர்பாக ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். சென்னை பள்ளிக்கரணை அம்பேத்கர் நகர பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஷர்மிளா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்த நிலையில கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் பிரவீன் 5 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஷர்மிளாவின் சகோதரர் தினேஷ் உள்ளிட்ட சிலரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். குறிப்பா மாற்று சமூகத்தை சேர்ந்த மகனை, அதாவது இந்த பிரவீனை திருமணம் செய்ததுனால பிரவீனை கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த தனது கணவரின் இறப்பை தாங்க முடியாமல் ஷர்மிளாவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தற்கொலைக்கு முயன்ற நிலையில நேற்று முன்தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில ஷர்மிளாவின் உடலை வாங்க மாட்டோம் என்றும், ஷர்மிளாவின் மரணத்திற்கு நியாயம் வேண்டியும் அவரது பிரவீனின் உறவினர்கள், மாமனார் உள்ளிட்டவர்கள் உடற்கூறு ஆய்வு செய்ய நிபந்தனையை விதித்தார்கள். குறிப்பா இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும், ஷர்மிளாவின் தாய், தந்தை, சகோதரன் கைது செய்யப்பட வேண்டும் என்றும், அதுவரை அவரது உடலை வாங்க மாட்டோம் என்றும் குடும்பத்தினர் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் பள்ளிக்கரணை போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில தற்போது ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆர்டிஓ முன்னிலையில் ஷர்மிளாவின் உடல் கூட ஆய்வு செய்வதற்கு அவரது குடும்பத்தினர், அதாவது மாமனார், மாமியார் ஆகியோர் சம்மதம் தெரிவித்திருக்கிற நிலையில இன்னும் சற்று நேரத்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த ஷர்மிளாவின் உடற்கூறு ஆய்வானது செய்யப்பட்டு வீடியோ பதிவு செய்யப்பட இருக்கிறது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின்பு அவரது குடும்பத்தினர் சம்மதித்திருப்பதாகவும், இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியளித்ததும் இந்த உடற்கூறு ஆய்வுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள்.